அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வைஷு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கோவில் பூஜையும் சரி, பிரசாதம் கொடுக்கறது எல்லாமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. ஆமா மதினி, எங்க பொம்பளைங்க நாமளா வாரோம் எப்படி என்ன பண்ண போறோமோன்னு யோசிச்சேன். மதினி, எல்லாம் நீங்க கூட இருந்தனாலதான் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. ஆளாளுக்கு ஒவ்வொன்னு செய்யும் போது என்னடி எல்லாத்தையும் பூசாரி கரெக்டா பண்ணிட்டாரு. சரி சரி, மணி ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாமா? வேதவழி அம்மா, சுபா எங்க? சுபா எங்க வா? உங்க கூட தானடி இருந்தா? இல்லையா அத்தை, அவ அப்பவே பிரசாதம் வாங்கணும்னு சொல்லி வந்தாளே. அந்த கழுதைக்கு என்ன சாம்பார் சாதனா போதும், கிடைச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பா. ஏ மரகதம், ஆனா நம்ம பார்க்கவே இல்லையே. சுபா பிரசாதம் வாங்கினா? பார்த்த மாதிரி தெரியல மதனி, கூட்டம் ரொம்ப இருந்தது. வாங்கினாளா? வாங்கணும்னு சொல்லி தான் மரகதம்மா எங்களை கூட விட்டுட்டு வந்தா. அப்பனா வாங்கிருப்பாடி. இங்க எங்கேயாவது இருப்பா, பாப்போம், பார்த்து கூட்டிட்டு போலாம். நான் வேணா போன் பண்ணவா? போன் கையில இருக்கும்போது பிறகு எதுக்குடி தேடிட்டு இருக்கீங்க? போன் போடு, அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம். மணி ஆகுது பாரு. இவ்வளவு நேரம் ஆதவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இனி தூக்கம் மட்டும் வரட்டும். எப்ப அழுவான் எப்படி அழுவான்னு தெரியாது. ஆனா நாம எல்லாம் அரண்டு போயிடுவோம். ஆமா வேதவழி அம்மா, சரி நான் கால் பண்றேன். ஏ யாதவா, அப்பாவை போய் பார்க்க போமா? உங்க அப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்காரு போல. மதி, எப்படி சொல்ற? இன்னும் போன் பண்ணவே இல்லையா அத்தை? தூங்கி எழுந்திருந்தாங்கன்னா நேரம் அடிக்கடி போன் வந்துகிட்டே இருக்கும், எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. ஓ அப்படி சொல்றியா? சரி சரி, வீராவும் போன் பண்ணங்குள்ள அப்படியே கிளம்புவோம். டே யாதவா, போட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லா பாலாக்கி இப்ப பாரு ஜட்டி பனியனோட உட்காந்துருக்க. வா வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தலாம். இருக்கட்டும்டி, அடிக்கிற வெயிலுக்கு பிள்ளைக்கு இதான் நல்லா இருக்கும். என்னடா ஆதவா குட்டி? அவனுக்கு அந்த பனியனை கூட கட்டி விட்டுட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதான மதி, இப்போ உள்ள பிள்ளைகளாம் ஃப்ரீயா இருக்கதான் ஆசைப்படுதுங்க. ஆமாத்த. மதி, சொல்லு வாசுகி. சுபா போன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறா. எடுக்க மாட்டேங்கிறாளா? ஆமா, நானும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போன் கூட எடுக்காம? கோயில்ல தான் நீங்க எங்கேயாவது இருப்பா, பார்க்கலாம். இல்லாட்டி சக்திக்கு கால் பண்ணுவோம். இந்த கதையை நம்ப முடியாது. வீட்டுக்கு போகணும்னு தோணுச்சு, சக்தியை போன் போட்டு வர சொன்னாலும் சொல்லுவா. வாங்க வாங்க, அப்படியே கோவிலை சுத்தி பார்த்துட்டு இல்லைன்னா சக்திக்கு கால் பண்ணிட்டு கிளம்புவோம். சரி மரகதம், வாங்க போலாம். எங்க போய் தொலைஞ்சாங்க? கட்டி போட்டுட்டு அவனாட்டுக்கு போயிட்டாங்க. டேய், யாரோ கொண்டு வந்து கட்டி போட்டுட்டீங்கன்னு தெரியுமாடா? இல்ல இல்ல, இந்த சக்தியாலதான். மாடு மாடு, நான் கோவிலுக்கு கிளம்புனதுமேவும் இந்த சாரி கட்டாத, இந்த நகையை போடாதேன்னு 1008 குறை சொன்னா. அது மாதிரி உன்னை கடத்திடுவாங்கன்னு சொன்னா. ஒருவேளை இந்த காட்டெருமை நம்மள பயமுடுத்த இப்படி தூக்க சொல்லிருப்பானோ? ஒண்ணும் புரியலையே. இந்த 2 ஒட்டரை குச்சிக்கு எங்க போச்சுங்க? தூக்கிட்டு வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கு வாட்டுக்கு போயிடுச்சுங்க. இந்த நெருப்பு எதுக்கு தேவையில்லாம எரியுதுன்னு தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த காரியத்தை சக்தி மட்டும் பண்ணி இருந்தா. ஏய் பண்ணி வாயா, அப்புறம் இருக்கடா உனக்கு. வந்துட்டான் வந்துட்டான் ஒட்டட குச்சி. ஐயோ, இவன் கிட்ட பேச வேற முடியாதே, வாயில வேற ஒட்டி வச்சுட்டாங்க. சாம்பார் சாதம் சாப்பிட்டு வந்திருந்தா கூட கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டிருப்பேன். அத கூட சாப்பிட விடாம தூக்கிட்டு வந்துட்டாங்க. டேய் இருடா, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஹாய். இந்த முகரக்கட்டைக்கு ஹாய் வேற. என்னம்மா, இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? உனக்கு இங்க சௌரியமா இருக்குல்ல? ஆமாடா, டூரிஸ்ட் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். சௌரியமா இருக்கான்னு கேளு. சவுக்கு மண்டையா, இரு கையில உள்ள கட்டும் வாயில உள்ள பிளாஸ்டரை மட்டும் எடுக்கட்டும், அப்புறம் உங்களை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். ஹேய், என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்க? என்ன பார்வை, எல்லாம் ஓகே தான். ஆனா உன் கண்ணு மொழி மட்டும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு. அட தமர் பிடிச்சவனே, நான் புருஷனுக்கு பிடிச்சதே என் கண்ணுதான். அத பத்தி நீ பயப்படுறியா? பயப்படுறா, பயப்படு. ஆனா கோபத்துல அக்னி மாதிரி இது என் கண்ணிலே கொழுந்து விட்டு எரியும். ஐயே, என்னம்மா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? சோப்பு டப்பா தலையா, ஆஸ்திரி ஓட்டிட்டு பேசுனா என்ன மூக்கால பேசுவாங்களா? ஓ ஓகே ஓகே, மறந்துட்டேன். டைமண்ட் பிளாஸ்டரி ஒட்டி இருக்கல, இரு எடுத்து விடுறேன். எடு. டேய் நரி தலையா, அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? எந்த அளவுக்கு இயற்கை சூழலோட குளு குளுன்னு இருக்கு. ஊர்கிட்டவனே, எதுக்கு அந்த நெருப்பு எரியுது? அத முத அமத்துடா. என்ன என்னடா என்ன வெண்ணங்கற? இதுக்கு முத இங்க என்ன தூக்கிட்டு வந்த? அது எங்களோட ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் பண்ற மூஞ்ச பாரு. ஏன்னா ஸ்கூல்லே ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டே. இப்போ என்னடா உனக்கு ப்ராஜெக்ட்? இந்த ஆட்டு தலையா, என்ன தைரியம் இருந்தா என்ன தூக்கி இருப்ப? ஒழுங்கா சொல்றா, யாரா உனக்கு இந்த வேலையை கொடுத்தது? இப்ப மட்டும் நீ சொல்லல. ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். நீ என்னடா பேசுறது? பூன மண்டையா, ஒருவா சாப்பிட விட்டியாடா? எந்த அளவுக்கு சாம்பார் சாதத்துல அப்படியே எச்சி எல்லாம் ஊறி இப்பன்னு சாப்பிடறதுக்கு ஆவலா இருந்த கடைசி சாப்பிடாம தூக்கிட்டு வந்துட்ட. என்ன உனக்கு? பாரு,
ஒழுங்கா என் கட்டை அவுத்து விட்டு கோவில்ல கொண்டு போய் விட்டு. இப்ப அங்க சாம்பார் சாதம் மட்டும் இல்ல. அடிச்சே யார் மாணி தூக்கிட்டு வந்து கடத்தி கைய காலெல்லாம் கெட்டி போட்டு வச்சிருக்க. இப்ப போய் சாம்பார் சாதத்தை பேசிட்டு இருக்க. என் அம்மா எங்க, என் அப்பா எங்க, இல்ல என் புருஷன் எங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் என்ன தேடி வருவாங்க. எனக்கு தேவையானதை நான் தேட முடியும். ஐயே லூச தூக்கிட்டு வந்துட்டோமா? இங்க பாரு கோண மண்டையா, இப்ப என்ன கட்டை அவுத்து விடுறியா இல்லையா? கட்டு என்ன, இனி இந்த பிளாஸ்டரிய கூட எடுக்க மாட்டேன். மாமா என்ன பேச்சு? வேண்டாம் வேண்டாம்டா, ஒட்டாதடா. நீ வாயை திறந்த என்னால முடியாதுமா. இந்த பேச்செல்லாம் உன் புருஷன் கிட்ட வச்சுக்கோ. ஐயோ அவசரப்பட்டுட்டேனே. காட்டேருமேட்ட பேசுற மாதிரியே பேசினா அவன் ஏத்துக்குவான். எல்லாவனும் ஏத்துக்குவானா? அதுவும் இந்த பெருச்சாளி மூஞ்ச ஏத்துக்குவானா? இருக்கட்டும் இருக்கட்டும், உன்னை கவனிச்சுக்கிறேன் இரு. அப்பா என்ன பேச்சு? அம்மா என் தலையவும் என் மூஞ்சையும் பார்த்தா என்ன அவ்வளவு மிருகமும் இருக்கிற மாதிரியா இருக்கு? எத்தனை தலையன் எத்தனை மண்டையன். நல்ல வேலை இந்த பிளாஸ்டரின்னு ஒண்ணு இல்ல. உன் பேச்ச கேட்டு என் காதல ரத்தம் வந்து செத்துருப்பேன். இந்த மாடு எங்க போனா? இவன் வர வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். பேசாம இருக்கணும். ஆன் சவுண்ட் கொடுத்த இந்த சவுண்ட் கூட கேட்காத மாதிரி இன்னொரு பிளாஸ்டரையே ஒட்டி விட்டுருவேன். ஒட்டவா? வேணாண்டா முள்ள பன்றி தலையா. அது அப்படி அமைதியா இருக்கணும். இருப்பேன் நினைச்சிட்டு இரு. ஏய் காட்டெருமை எங்கடா இருக்க? நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. உள்ள வந்து கதவை லாக் பண்ணி. சரத்து நீ என்ன பண்ற? என்னால முடியல, ஏன் தெரியல. திடீர்னு கைகாலெல்லாம் நடுங்கி என் கண்ட்ரோல நானே இல்ல சரத்து. தப்பு பண்ணிட்டேன். சரத்து யாரு? என்ன இந்த அளவுக்கு மான மரியாதையோட வச்சிருக்கிறதுக்கு காரணம் என் சரத்து தான். இந்த ஒரு சூழ்நிலையில என்ன காப்பாத்தி இப்ப எனக்கு வாழ்க்கையும் கொடுத்து சரத்து எதையுமே புரிஞ்சுக்காம ஆசையா பேச வந்தது கூட நான் ஏதோ தப்பா நினைச்சு. ஆனா சரத்து நான் எதையுமே வேணும்னு பண்ணல. நான் பண்ணது நினைச்சா இப்ப கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. கொண்டாட்டிங்கிற உரிமையில தானே என்கிட்ட பேச வந்த. அது கூட புரிஞ்சுக்காம இல்ல தப்பு பண்ணிட்ட வேணி. சரத்து என்ன நினைச்சிருப்பான் மனசுல? இந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேனா இருந்தோம் நம்ம ரொம்ப கேவலமா நினைச்சிட்டேன்னு தானே நினைச்சிருப்பான். ஐயோ மனசுலவுல ரொம்ப கஷ்டப்படுவான். சரத்து ஒரு விஷயத்துல கூட என்ன கஷ்டப்படுத்தாம என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட ஒண்ண கேவலமான விஷயத்துல காயப்படுத்திட்டேல. நான் பண்ணது தப்பு சரத்துக்கிட்ட. இப்பவே சாரி கேட்கணும். நான் நாட்டுக்கு ரூம்ல வந்து கதவை போட்டுட்டேன். சரத்து வீட்டுல இருப்பாங்களா இல்ல டியூட்டிக்கு போயிட்டாங்களா? ஐயோ சாப்பாடு கூட எடுத்து வைக்கல. ஏன் சரத்தை ஏன் புருஷனை பட்னியா போட்டேன்ல. இனி உனக்குலாம் அறிவே இல்லடி. ஏண்டி இப்படி நடந்துக்கிற? இனி இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. சரத்தை விட நல்லவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரத்துக்கிட்டே நாம இப்படி நடந்துக்கிட்டா இல்ல இப்பவே போய் சரத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். வைஷோமா என்ன சொல்றீங்க? சுபா எனக்கு கால் பண்ணவே இல்லையே. கால் பண்ணலையா? சக்தி கோவில்ல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், சுபாவை காணுமா? வைஷோமா என்ன சொல்றீங்க? அவனா குழந்தையா? அங்கதான் எங்கயாவது இருப்பா. இல்லாட்டி வீட்டுக்கு கால் பண்ணுங்க. டேய் இப்பதான்டா வீட்டுக்கு கால் பண்ண. சரத்து தான் போன் எடுத்தான். வீட்டுல தான் இருக்கான். சுபா அங்க வரலன்னு சொன்னான். வைஷோமா எப்படி அவ கோவில்ல நல்லா பாத்தீங்களா? ஏய் பாத்துட்டேன்டா. வைஷோத்த பிரசாதம் கொடுக்கற இடத்துல பாருங்க. டேய் பாக்க சொல்றா, என் தங்கச்சி அங்கதான் இருப்பா. டேய் ஜீவா அதெல்லாம் இல்ல. இல்லையா? வைஷோத்த நல்லா பாத்தீங்களா? ஜீவா நல்லா பார்த்தாச்சு. அவ பிரசாதம் வாங்குறேன்னு சொல்லி தான் வந்தவ. ஆனா நாங்க தான் பிரசாதம் கொடுத்தது எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நாங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சுபா இங்கதான் இருப்பாள். சக்திக்கு கால் பண்ணிருப்பான்னு நினைச்சா இப்ப இல்ல. வைஷோமா என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப காஸ்ட்லியா சாரி நகையெல்லாம் போட்டு போற, இப்படி போகாதன்னு சொன்னேன். என்னடா நீ வேற இப்படி பேசிட்டு இருக்க? நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிருப்பா இல்ல உனக்கு கால் பண்ணிருப்பான்ல நினைச்சேன். இல்ல வைஷோமா நான் ஆபீஸ்ல இருக்கேன். டேய் பதட்டப்படாதடா. வைஷோத்த நீங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சுபாவை கூப்பிடாம எப்படிரா? இல்லத்த நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க? நீங்க கிளம்புங்க, நான் வேணா பாத்துக்கறேன். டேய் எப்படிரா சுபாவை கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தனியா விட்டுட்டு போகவா? ஐயோ அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. ஆமா வைஷோமா
நானும் ஜீவாவும் பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஆதவன் மதியம் நீ எல்லாம் வந்திருப்பாங்க. நீங்க போங்க, போய் வீரானாவை பாத்துக்கோங்க. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஏய் ஓகேவா, எங்கடா போயிருப்பா? ஒரு மாதிரி பயமா இருக்குடா நேரம் ஆக ஆக. வைஷ்ணவத்தை அதெல்லாம் பயப்படாதீங்க, சரத்துக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல. காணும்னு சொல்லலடா, வீட்டுக்கு வந்தாளான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னா அப்புறம் நான் சக்தி கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டேன். சரி சரி, நீங்க வீட்டுக்கு போங்க. சுபா வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிடா. கவனம்டா, உடனே வாங்கடா, வந்து எங்க என்ன ஏதுன்னு பாருங்க. சரிங்க அத்தை, நீங்க பயப்படாதீங்க. ஆ டேய் ஜீவா, என்னடா? ஆனா நான் காலையில விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டா, இந்த மாதிரி இவ்வளவு காஸ்ட்லியான நகை எதுக்கு, யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன். ஆனா அது நிஜமா? டேய் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. கோவிலுக்கு போனா அவ பின்னாடி பார்க்குக்கு போவா, ஆனா தனியா போக மாட்டாளே. வா, யோசிக்க நேரம் இல்ல, வா போயிடலாமா? வா வா போய் பாத்துடலாம். சரிடா, வெயிட் பண்ண, நான் ஒர்க் ஃபுல்லா திருக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, அப்படியே நான் கூட்டிட்டு வந்த கிளைண்ட் அந்த ஆளையும் பாத்துக்க சொல்லு. சரிடா. என்னடா இது, கோவிலுக்கு எல்லாம் ஒண்ணு போல போயிட்டு சுபா வீட்டுக்கு வந்தாலும் கால் பண்ணி கேக்குறாங்க. என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை சக்தி கூட. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம டியூட்டிக்கு போலான்னு பார்த்தா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. வேணி வேற கதவை பூட்டினவ இன்னும் திறக்கவே இல்ல. ரொம்ப பயந்துட்டா. இப்ப நம்ம திரும்பவும் போய் பேசினா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயந்துடுவா. இருக்கட்டும், அவ கொஞ்சம் தனிமையிலே இருக்கட்டும். வீட்டுல எல்லாரும் வந்ததும் அப்புறம் பேசிக்கலாம். ஆனா கண்டிப்பா ஏனி பழைய விஷயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் எல்லாரும் கூட இருக்கும்போது ஒண்ணும் தெரியல. இப்ப நாம மட்டும் தனியா அவ கூட நினைச்சதும் அவள அறியாம தன்னை போல பயம் வருது. இதை என்ன இதை நம்ம பார்க்கணும். வேணி, கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்க வேண்டி. பயப்படாத, என் பொண்டாட்டி. உன்னை அப்படிலாம் கஷ்டப்படுத்திடவும் மாட்டேன், உன்னை புரிஞ்சுக்காமையே இருக்க மாட்டேன். வேணி, அது வந்து ஓகே ஓகே, இப்போ ஓகேவா? ரிலாக்ஸா இருக்கியா? அது வந்து வேணி, எனக்கு புரியுது, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். இப்ப என்ன கொஞ்ச நேரத்துல வைஷோ மசாலாமா எல்லாருமே வந்துருவாங்க. ஓ, நீ வேணா ரூம்ல வெயிட் பண்ணு. என்னம்மா வேணி? அது வந்து வேணி, வேணி இங்க பாரு, என்ன ஆச்சு? சாரி சரத்து, என்ன மன்னிச்சிடு. என்ன இப்போ? இல்ல தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது, தெரியாம. சரத்து சாரி சரத்து, என்ன அறியாம தானே அப்படி பண்ணிட்டேன். இப்ப யோசிச்சா கூட என்ன நானே திட்டிக்கணும் அடிச்சுக்கணும்னு தோணுது. ஒன்ன போய் சரத்து, சாரி சரத்து. இப்ப எதுக்கு இந்த சாரி எல்லாம்? நான் பண்ணது தப்பு தானே. உன்கிட்ட போய் நான் அப்படி என்ன நீ என்ன பண்ணிடுவ? அப்படியே பண்ணாலும் என்ன, என் புருஷன் தானே நீ. அத கூட மனசு ஏத்துக்காம என்னென்னமோ பண்ணிட்டேன் சரத்து. அது வந்து ஓகே ஓகே. ஆமா, இப்போ ஓகேவா? என்ன மன்னிச்சிடு. நான் அதை கேட்கல. அப்போ ஒரு மாதிரி பதட்டமா கைகால்லாம் நடுங்கி, இப்போ அது மாதிரி ஏதாவது ஃபீல்? ஒரு மாதிரி இதே படபடன்னு துடிக்குது. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீ ஏன் சரத்து, என் புருஷன். சாரி சரத்து, வேணும்ல அப்படி பண்ணல. சரிம்மா, சரி ஓகே, வா உட்காரு. இப்போ எல்லாரும் வந்துருவாங்க, ஓகேவா? என் மேல கோபமா? நான் ஏன் கோபப்பட போறேன்? இல்ல தப்பா நடந்துக்கிட்டேன் சரத்து. ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியல. ஆனா இனி அப்படிலாம் பண்ண மாட்டேன். இப்ப கூட நீ இனி இல்ல என்ன வெறுத்துற மாட்டியே. என்ன பேசுற? நான் இப்படி உன்னை வெறுப்பேன்? இல்ல, நீ எவ்வளவு நல்லவன எனக்கு தெரியும். இருந்தும் நீ பாசமா பேச வந்தத நான் வேணும்னு பண்ணல. என்னன்னு தெரியல, திடீர்னு நீ பக்கத்துல வந்ததும் கைகாலெல்லாம் நடங்கி. சரி, அத பத்தியே பேசாத. நான் எதுவும் நினைச்சுக்கல, விடு, அத மறந்துரு. இல்ல அது வந்து. ஆமா, ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? அந்த ட்ரெஸ்ஸே உனக்கு அழகா இருந்தது. அழகா இருந்ததுல சரத்து, அது எனக்கு அதனால. வேணி சரத்து, இவ்வளவு நாள் எனக்கு அழகா இருக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணிக்கிட்டது இல்ல. உனக்கு தெரியும்ல, எப்பவும் சிம்பிளா. நீ இப்போவும் அப்படிதான் இருக்க. ஏன் இதுக்கு முன்ன உள்ள ட்ரெஸ்லயும் அப்படிதான் இருந்த? அப்படியா? இல்ல, அந்த ட்ரெஸ் போட்டதும் நான் கண்ணாடியில பாக்கும்போது ரொம்ப அழகா தெரிஞ்சேன். எனக்கு என்ன பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்க என்ன பார்த்ததும் அழகா இருக்கேன்னு சொல்லி பக்கத்துல வந்ததும் என்னன்னு தெரியல சரத்து, நான் நல்லா தான் இருந்தேன். சந்தோஷமா தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் சாரிமா, நான் எதையுமே பெருசா எடுத்துக்கல. நீ அத பத்தி பேசாத, போதும், அத மறந்துரு. ஃபர்ஸ்ட் அழுகை நிப்பாட்டு. என் மேல கோபம் இல்லையே. இல்லடி சரத்து, என்ன வெறுத்துற மாட்டியே. வேணி, இனி அப்படி நடந்துக்க மாட்டேன். சரி ஓகே, பசிக்குது, சாப்பாடு வைக்கிறியா? வா சரத்து. நீ ஏன் சாப்பிடல?
சரி வா 2 பேரும் சாப்பிடலாம் நான் எல்லாரும் வர வரைக்கும் வீட்ல இருக்கேன், அதுக்கப்புறம் டியூட்டி கிளம்புறேன். சரி ஓகே. சரி போ, சாப்பாடு எடுத்து வை. அவர் கால் மட்டும் பண்ண வேண்டியிருக்க, பண்ணிட்டு வரேன். சரத்து. சொல்லுமா. இல்ல என் மேல கோபம். அதையே சொல்லாத. ஏய் வேணி வேணி. இல்ல 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 நான் பயப்படல சரத்து, நான் பயப்படல. சரி ஓகே. ஓ ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. சரி சரி சரத்து, இதோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ஓகேமா, போ, நான் இதை வந்துடுறேன். சரி சரத்து. வேணி, எனக்கு புரியுது, ஒன்னு அறியாம நீ பயப்படுற. நான் மேல கை வச்சதும் உன் கைகால் நடுங்க ஆரம்பிக்குது. இல்ல இதை இப்படியே விடக்கூடாது, கண்டிப்பா என்ன ஏதுன்னு பாப்போம். சுபா. சரி ஓகே, சக்திட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போய் சாப்பிடலாம். நாம சாப்பிட்டா வேணியும் சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு டியூட்டி கிளம்புவோம். டேய் ஒரே இருக்காடா. நான் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த ஆள்கிட்ட கூட கொஞ்சம் காசு கேளு, இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட நம்ம கையில எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். கேட்டியா? ஏண்டா இப்ப மட்டும் என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? அந்த ஆள் குடுக்கற காசு போக நம்ம எந்த பொண்ணை தூக்குறோமோ அந்த பொண்ணு காது கழுத்துல இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டுருவான்னு பாருடா. எல்லாம் ஒண்ணுக்கு மொத்தத்தை போட்டிருக்கா. சில்வர். ஐயோ, கௌரிங்க விட மோசம் நினைக்கிறேன். அட கோவக்கா மண்டையா, அத்தனையும் வைராண்டா, இத போய் சில்வருங்கற? நீ எல்லாம் என்ன கொள்ளக்காரன் தெரியல. என்னடா சொல்ற? சில்வரா? பின்ன இது என்ன டைமண்டா? டேய், நான் டைமண்ட் தான்டா நினைச்சேன். நீ நினைப்ப யாராவது இவ்ளோ டைமண்ட் போடுவாங்களா? கொத்து கொத்தா போட்டிருந்தாலே அது சில்வர் தான்டா. அப்பா, திருடனா பார்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா நமக்கு நல்லதுதான். சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? இதெல்லாம் கதைக்கு ஆகாதுடா. இப்பவே நமக்கு வேலை கொடுத்தவனுக்கு போன் பண்ணு, கூட கொஞ்சம் காசு கொடுத்தா இவ்வளவு விடுவோம். இல்ல இவ்வளவு அப்படியே கடத்தி வச்சு கடத்த சொன்னவனா போட்டு கொடுத்துருவான். ஐயோ, என்னென்னமோ பிளான் பண்றாங்களே. கூட நம்ம கொஞ்சம் பேசி பாப்போம். ஏய், அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? எனக்கு இப்ப பணம் வந்து ஆகணும். என்ன? ஏய், இவ ஏதோ சொல்ல நினைக்கிறாடா. ஐயோ, அவ சொல்ல மாட்டாடா, கொல்லுவா. பேசியே கொல்லுவா. இப்பதான்டா அனுபவப்பட்டுட்டு பிளாஸ்டரை திரும்ப வாயில ஒட்டின. ஓபன் பண்ணிராத. பொருடா, அப்படி என்னதான் சொல்றான்னு பாப்போம். டேய் பொத்தி குச்சி தலையா, வாயில இவ்வளவு நேரம் பிளாஸ்டிக் ஒட்டுறீங்க, என்னடா பேசாம இருக்க முடியாது? அம்மா, யாராவே என்ன 4 மணி நேரம் கடத்தி வைக்க சொன்னது? இதுக்குதான் சொன்னேன் இவ பிளாஸ்டரே எடுக்காதேன்னு. இவ எதுவும் சொல்ல மாட்டாடா, கொல்லுவாடா. என்ன பண்ண, நமக்கு வாச்சது பூரா வாய் நீளமா தான் இருக்கு. திரும்ப ஒட்டி விட்டுறாதடா. மூச்சு போகாம செத்துட்டா கூட பரவாயில்ல, என்னால பேச முடியாத ஏக்கத்துல சாக முடியாதுடா. ஓ, உன்னை வச்சு எனக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம நான் என்ன பண்ண முடியும்? டேய், யாரா சொன்னா என்ன வச்சு பிரோஜனம் இல்லைன்னு? இப்ப மட்டும் என் காட்டெருமைக்கு போன் பண்ண. என்னது காட்டெருமையா? ஐயோ சீ, பழக்க தோசத்துல வருதே. கணவன் என் ஹஸ்பண்டுக்கு போன் பண்றா. என்ன கேட்டாலும் கொண்டு வருவான். நான் இப்ப கழுத்துல போட்டுக்கேன் பாரு, இதே மாதிரி டைமண்ட் கேட்டாலும் கொண்டு வருவான். ஏ முட்டக்கணி, நீ கழுத்துல போட்டுக்கிறது டைமண்ட் தானே? டேய், அந்த தலை கிட்ட பேசிட்டு கேள. வா, நீ யாரா? இந்த தலை கரெக்டா சில்வர்னு கண்டுபிடிச்சாரு. ஆளு பேசாம இரு. எனக்கு என்னமோ இது டைமண்ட்னு. பாரா வத்தி குச்சி மண்டையா, உன்னையே சந்தேகப்படுறான். இவனெல்லாம் எதுக்குடா கூட்டி சேர்த்திருக்க? ஏய் சமயம், இவனை கழட்டி விடு. என் புருஷனுக்கு போன் பண்ணு, நீ எவ்வளவு கேட்டாலும் என்ன கேட்டாலும் கொண்டு வருவான். அப்படியா? ஆமா. டேய் வேணாண்டா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. நமக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்வோம். ஏய், இந்த பொண்ணு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும்போது யாரு என்னடா பண்ண முடியும்? அதானே, போன் பண்ணிடுறா. காட்டெருமை மட்டும் வரட்டும், அப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன். டேய், இது மணி. இப்ப நமக்கு மணி அவசியம். என்ன ரைமிங்கா பேசுற? நீ பேசு. அதனால நம்ம கடத்த சொன்னவன் கிட்ட நல்ல பிள்ளையா இவள 4 நேரம் வச்சுட்டு விட்டுட்டோன்னு பேசினபடி காசை வாங்கிக்குவோம். இவ சொல்ற மாதிரி இவ புருஷனுக்கு போன் பண்ணி காசை கொண்டுட்டு வர சொல்லுவோம். அவங்கிட்டயும் காசை வாங்கிக்குவோம். ஏய், சூப்பர் ஐடியாடா. நீ பொழைக்க தெரிஞ்சவன். டேய் 5-10 சீப்பா கேட்காத. என் புருஷன் என் பொண்டாட்டியோட மதிப்பு இவ்வளவுதானான்னு கோபப்படுவான். என்ன? ஒரு 30-40 லட்சம் கேளு. 30-40 லட்சமா? என்னடி சொல்ற? டேய், வாடி போடினா வாயை உடைச்சிருவேன். மரியாதையா பேசு, அப்பதான் நீங்க லட்சாதிபதி ஆகலாம். சரிங்கம்மா தங்கச்சி. அது ஏய், உன் புருஷன் கொண்டு வருவானா? நீ எதுவும் எங்களை ஏமாத்தலையே. ஐயோ, நீலாம் என்னடா பாஸ்? நானே சொல்லி கொடுக்கறேன். உன் போன் இருக்கா? எடு. புருஷன் நம்பரை சொல்றேன், கால் பண்ணு. நானே அவங்கிட்ட கொண்டு வர சொல்றேன். டேய், எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. ஏதாவது பிளான். டேய், அவன் சொல்றத கேட்காதடா. ஓ முன்னதானடா பேச போறேன். அதுவும் உன் போன்ல இருந்து. சரி ஓகே. இங்க பாரு, 40 லட்சம் சொல்லலாமா? போதுமாடா உனக்கு? காணாதுதான், இருந்தாலும். சரி ஓகே, இப்ப 40 லட்சம் சொல்லு. அப்புறம் உனக்கு பணம் தேவைப்பட்டா சொல்லு, நானா இங்க வந்து உட்காந்துக்கிறேன். அப்போ
ஒரு 40 லட்சம் கேளு. ஏய் இது நல்ல ஐடியாவே இருக்கு. ஆமா ஆமா, என் வீட்ல இருக்கறதெல்லாம் உங்க அப்பன் பணம். கேக்க கேக்க கொடுப்பாங்க. என்ன ஐயோ சுபா, அவசரப்பட்டு உளறாதடி. இல்ல உங்க அப்பன் வீட்டு பணம் மாதிரி எவ்வளவு வேணாலும் தாராளமா நான் கொடுக்கறேன். டேய் தீபக்கு, ஏய் நீ கெடுக்காதடா காரியத்தை. எனக்கு நம்ம இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஃபோன் பண்ணி தரேன், பேசுறியா? பண்றா காட்டெருமை வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். நம்பர் சொல்லு. கரெக்டா போடுறா, தப்பா போட்டு தொலைஞ்சிராத. நீ சொல்லுமா. அரட்டாத, பிறகு 40 லட்சத்துல 10 லட்சத்தை குறைக்க சொல்லிடுவேன். ஏய் ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். பேசு. ரிங் போகுதா? போகுது. ஹலோ. டேய் காட்டெருமை, எங்கடா இருக்க? அந்த கண்ணி, நீ எங்கடி இருக்க? வீட்ல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. சரத்து வேற. டேய் தேவையில்லாததெல்லாம் பேசாத. ஒருத்தன் என்ன கடத்தி வச்சுட்டு மிரட்டான்டா. உன்ன கடத்துனானா? யாரா அவன்? டேய் கத்தாம உன் பொண்டாட்டி சொல்றத மட்டும் கேளு. அந்த கண்ணி, யாருமா அவன்? அவன கண்டுக்காத, அவன் ஒரு வத்தி குச்சி மண்டையன். ஆனா எனக்கு கடத்தி வச்சு 40 லட்சம் கேக்குறான். 40 லட்சமா? ஆமாண்டா, அதுல ₹1 குறைஞ்சிச்சு. உன் பொண்டாட்டிய உயிரோட விட மாட்டேன். டேய் அப்படிலாம் பண்ணிராதடா. இப்பவே 40 லட்சம் கொண்டுட்டு வரேன். டேய் காட்டெருமை, சீக்கிரம் வாடா. கோவில்ல வேற சாம்பார் சாதம் கொடுத்தாங்க. கிறுக்கு பையனால சாப்பிடல. அதனால சீக்கிரம் வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய் எங்கடி இருக்க? கோவிலுக்கு பின்னாடி பார்க்கலடா. பார்க்கனா அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ள. நான் அந்த பார்க்ல தாண்டி நிக்கிறேன். சரி வா வா வா. டேய் வாரேன், அப்படியே வந்துடாத. 40 லட்சத்தை கொண்டுட்டு வா. இல்ல உன் பொண்டாட்டி கழுத்துல கத்தி இருக்கு, உள்ள சதக் இறக்கிடுவேன். டேய் அப்படிலாம் இறக்கிறாதடா. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்டாட்டி. ஏண்டா பின்ன நாங்க என்ன 7 பொண்டாட்டிய வச்சிருக்கோம்? ஓ மூஞ்சிக்கு 7 பொண்டாட்டி கேக்குதா? எனக்கு கல்யாணமே ஆகாதுடா. அப்படியே கல்யாணம் ஆச்சு, நீ தூங்கும்போது உன் பொண்டாட்டி தலையில அம்மி கல்ல தூக்கி போட்டுருவா. ஏய் நிறுத்துமா. கல்யாணமே நான் பண்ணிக்கல. அந்த கனி அப்படியே பேசிட்டு இந்த வந்துடுறேன். வாடா வா வா வா. ஏண்டி உன் புருஷன் 40 லட்சத்தை கொண்டு வந்துருவானா? என்னடா நினைச்சிட்ட என் புருஷனை? எனக்கு ஒண்ணுனா உசிரியே கொடுப்பான். 40 லட்சத்தை கொடுக்க மாட்டானா? அப்பனா ஓகே. நான் கூட 5-10 வாங்கிட்டு போக வேண்டி இருக்குமோ நினைச்சேன். நல்ல வசதியான பார்ட்டி தான். ஆமாண்டா, ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கோம். எதை எப்படி கரைக்கனே தெரியல. நீ வேணா மாசம் மாசம் இப்படி கடத்துறியா? மாசம் 40 லட்சம்னா நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம். ஏய் ஆமா நல்ல ஐடியா தான். சரி நீ 40 லட்சம் காலியாக எனக்கு கால் பண்ணு. நான் இங்க வரேன், நீ என்ன கடத்திரு. எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குல? சரி ஓகே, பிளாஸ்டரை மட்டும் வாயில ஒட்டிராத. எனக்கு இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே மாசம் 40 லட்சம் கொடுக்கறேன்ற 40 வார்த்தையை ஏத்துக்க மாட்டேனா? நீ பேசு, நான் கேக்குறேன். சரிடா. மா எதுக்குடா கம்பளி புழுவல உன் தலையில எடுத்து ஒட்ட வச்சிருக்க? ஏய் இது என் ஹேர் ஸ்டைல். ஹேர் ஸ்டைலா? கொஞ்சம் தள்ளியே நின்னு, எனக்கு கம்பளி புழுனா பயம். கிறுக்கு பிடிச்சவன். இவ சொன்னதுக்கெல்லாம் சரிங்கிறான். இவளே பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. இவளே வருவாளாம், 40 லட்சம் கேட்பாளாம், புருஷங்காரன் கொண்டு வருவானா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. அவ்வளவுதான், பணம் கண்ணை மறைச்சிருச்சு. பாப்போம், எல்லாம் சுமூகமா இருந்தா அப்படியே நிக்க வேண்டிதான், இல்ல எஸ்கேப் ஆயிடுவோம். சக்தி பின்னாடிதான் இருக்கேனா? வந்துருவா இப்ப வந்துருவா. வந்ததும் இரு கவனிச்சுக்கிறேன். வைஷாக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாமளும் வீட்டுக்கு வந்துட்டோம், ஆனா சுபாவை இன்னும் காணுமே. அதான் சாலா நானும் தெரியாம பாத்துட்டு இருக்கேன். மதினி, நானும் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். இப்ப இவனும் அவ வராம இருக்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மதினி. வைஷாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரத்து அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லங்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுரி. இந்த மாதிரி சரத்து கிளம்பி போயிட்டான்ல, பாத்துக்கலாம், பயப்படாம இருப்போம். மரகதம், நம்ம சுபா ரொம்ப தைரியமான பொண்ணு. எனக்கு என்னமோ சுபா உண்மையிலே ரொம்ப சேஃபா இருப்பான்னு தான் தோணுது. ஆனா எங்க போனா என்ன ஏதுன்னு தான் ஒண்ணும் தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம். மதினி, போன் ரிங் ஆகுது. எடு மரகதம். ஹலோ அத்தை, சரத்து பேசுறேன். ஏய் சரத்து, எங்கடா சுபாவ? நீ எது விசாரிச்சியா? அத்தை பயப்படாதீங்க, சுபா சக்திக்கு கால் பண்ணிருக்கா. சக்தியும் ஜீவாவும் சுபாவை பார்க்க தான் போயிருக்காங்க. எங்கடா இருக்கா? எங்க போனாளா? ஐயோ அத்தை, கோவிலுக்கு பின்னாடி பார்க் இருக்குல்ல, அங்கதான் இருக்கா. நீங்க கவனிக்காம வந்திருக்கீங்க. ஐயோ அப்படியா? அங்க போய் பார்க்காம விட்டுட்டோமேடா. சரத்து, மிச்சப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. சக்தியும் ஜீவாவும் அங்க போயாச்சு. இனி அவங்க பாத்துக்குவாங்க. நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நானே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் அத்தை. என்னையவே வர வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. எல்லாத்தையுமா? யாரடா? அது எல்லாத்தையும்னா பார்க்கல சுபா. அது ஒண்ணு இல்ல அத்தை, கூட்டிட்டு வருவாங்க. நீங்க ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க. அம்மா கிட்டே சொல்லிடுங்க, யாரும் பதட்டப்பட வேண்டாம். சரிடா. டேய், ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? ஐயோ அத்தை, சுபா கிட்ட யாராவது பிரச்சனை பட முடியுமா? சுபா யார்கிட்டயும் பிரச்சனை படாம நல்லபடியா வீடு வந்து சேரலான்னு பாருங்க. ஐயா, அட ஆமாடா, நான் கூட அவளை காணும்னு சொன்னதும் எல்லாரும் பயப்படுற மாதிரி நானும் பயந்துட்டு இருக்கேன் பாரு. கண்டிப்பா சுபாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவளாலதான் யாருக்கு என்ன பிரச்சனையோ. சரிடா வச்சிரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை.
அத்தை அத்தை என்ன சரத்து? அத்தை நீங்க வந்ததுமே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வேணி கொஞ்சம் தனியா இருக்கனால அப்செட்டா இருக்கா. நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்க வேண்டாம். ஆனா கொஞ்சம் வேணி கூடயே இருக்கிற மாதிரி இல்ல நீங்க ஏதாவது வேலை பாத்தீங்கன்னா வேணியை கூட பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் அத்தை ஈவினிங் வந்து நான் என்ன ஏதுன்னு சொல்றேன். ஏண்டா எதுவும் பிரச்சனையா? நீ எதுவும் சண்டை போட்டியா? இல்ல அத்தை நான் என்ன சண்டை போட போறேன். கொஞ்சம் அப்செட்டா இருந்தா. அது மாதிரி நீங்க எல்லாரும் கோவிலுக்கு போனீங்க. அவ அவங்க அப்பா இறந்தனால கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு வீட்டுல தனியா இருந்தாளா. அதான் அப்பாவை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருந்தா. அதுக்காக சொல்றேன் அத்தை. ஓ அப்படியா? சரிடா சரிடா. இன்னைக்காக பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். கோவிலுக்கு கூட வரலாம். என்ன விளக்கு போடக்கூடாது, தேங்காய் உடைக்க கூடாது. அவதான் இருக்கட்டும்னு சொல்லிட்டா. ஐயோ அதனால ஒண்ணு இல்ல அத்தை. நீங்க கொஞ்சம் கூட மட்டும் இருங்க. ஓகேடா, நான் பாத்துக்கறேன். சரிங்க அத்தை. சுபா 1 ஹவர்ல வீட்டுக்கு வந்துருவா. சரிடா சரி சரி. மதனி ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அத்தியும் ஜீவாவும் சுபாவை பார்க்க தான் போயிருக்காங்களா. 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாளா. அப்பாடா இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் காணணும்னு மனசெல்லாம் தன்னை போல படப்படன்னு அடிச்சுக்குது. ஆமா ஆமா. மரகதம் சரத்து வேற என்னமோ சொன்னா, என்ன வேணிய பத்தி? அது ஒண்ணு இல்ல மதனி, நம்ம எல்லாம் தனியா கோயிலுக்கு விட்டுட்டு போனனால அவ அப்பாவை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பா போல. அதான் அவளை கொஞ்சம் தனியா விட வேண்டாம், கூடயே வச்சுக்கோங்கன்னு சொன்னா. ஆமா மரகதம், அவ வரக்கூடாதுன்னு சொன்னனாலதான் விட்டுட்டு போனோம். இல்லாட்டி இந்த கணக்கெல்லாம் எதுக்கு பாத்துட்டு? இருக்கட்டும் மதினி, அவளோட மனசு. சரி வாங்க, அவளுக்கு பிரசாதத்தை எடுத்து கொடுத்துட்டு நம்ம சமையல் வேலை பார்க்க முதல்ல கூட மாட அவளையும் வச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். சரி மரகதம்.